Shri Ram Jai Ram Jai Jai Ram 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 Jai Shri Ram वन्ही मेघी विद्युल्लतां वन्ही सृष्टि संहारितां वन्ही सागरा जाळिता वडवानळू वन्ही शंकराचे नेत्रींचा वन्ही कालाचे शुधेचा वन्ही परीघ भूगोळाचा तेज बोलिजे जे जे प्रकाश रूप ते ते तेजाचे स्वरूप शोषक उष्णादि आरोप तेज जाणावे वायो जाणावा चंचल चैतन्य चेतवी केवळ बोलणे चालणे सकल वायो मुळे हाले डोले तितुका पवन काही न चले पवने विण सृष्टी चालाया कारण मूळ तो वायो चलन वळण आणि प्रासारण निरोध आणि अकोचन सकल जाणावा पवन चंचल रूपी प्राण अपान आणि व्यान चौथा उदान आणि समान नाग कूर्म कर्कश जान देवदत्त धनंजये जितुके काही होते चलन तितुके वायोचे लक्षण चंद्र सूर्य तारांगण वायोची धरता जय श्री राम जय श्री राम பஞ்சமகாபூதங்களும் அப்படியே ஒன்னுலேந்து ஒன்னு பிரிக்க முடியாத அளவுக்கு அப்படியே மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறதுக்கு பஞ்சமகாபூதமும் அப்படியே தேவை. ஒரு பூதம் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை தீர்மானம் பண்ண முடியாது. எல்லா பூதங்களும் மிஸ்ரிதமா இருக்கிறது தான் இந்த பிரபஞ்சம் சொல்றோமே தவிர பிரபஞ்சத்துல எடுக்கக்கூடிய எந்த வஸ்துவிலையும் எடுத்த எடுப்புல இதுல இந்தந்த பூதம் இருக்கணும் அல்லது இது இந்த பூதத்துடைய அம்சம் உள்ளதுனோ அவ்வளவு சுலபமா சொல்லிட முடியாது. ஏன்னா அதோடைய தத்துவம் ஒரு விதமாக இருக்கு, நம்மளுக்கு தென்படுறது ஒரு விதமாக இருக்கு. சமர்த்தராமதாசர் இந்த தசகத்துல இந்த சமாசத்துல நம்மளுக்கு எடுத்து சொல்லும் போது ஓஹோ இப்படியோ அப்படின்னு தோணுறது. அவ்வளவு காமன் சென்ஸா இருக்கு. ஆனால் அதுல நம்ம கவனம் செலுத்தாததுனாலேயே நம்மளுக்கு அது தெரியல. அந்த கவனத்தை ஏண்டா செலுத்தல, இதை தெரிஞ்சுக்க வேண்டாமா நீ அப்படிங்கறது கோபம் தான் அவருக்கு சிஷ்யன் மேல உண்டாகிறது. மூர்கான்னு கூப்பிட்டார். ஆனா மூர்கான்னு கூப்பிட்டாரே தவிர கூப்பிட்டு அப்படி நிக்கல, மேற்கொண்டு சிஷ்யனுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லியும் தரார். அதுல பிருத்திவி அப்படிங்கிற பூதம் நம்மளை சுத்தீவிர இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துல பிருத்திவிங்கிற பூதம் எங்கெல்லாம் வியாபித்திருக்கு, எப்படி பிருத்திவி இருக்கிறத கண்டுபிடிக்கலாம், எல்லாத்துக்கும் சங்கேதம் சொல்லிட்டு வரார். சுத்தீவிர எதை பார்த்தாலுமே இதுல பிருத்திவி அப்படிங்கிற பூதம் இருக்கா, இதுல வாயு அப்படிங்கிற பூதம் இருக்கா, இதுல ஆப்பங்கிற பூதம் இருக்கா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்லித்தரார். ரொம்ப பேசிக்கான காமன் சென்ஸ் நாலேஜ். ஆனால் இந்த விஷயத்தை தான் கம்ப்ளீட்டா நம்ம கவனத்தையே கொடுக்காம வச்சிருக்கோம். அதுல பிருத்திவி ஆப்ப அதாவது ஜலம் இந்த ரெண்டு பூதத்தை பத்தியும் பேசிவிட்டார். இப்ப அடுத்தது தேஜ அப்படிங்கிற பூதத்தை பத்தி பேசுறார். தேஜ ஐகா சாவதபனே. தேஜ அப்படிங்கிற பூதத்தை பத்தி சொல்றேன், சாவதானமாக கேளுங்கோ. சந்திர சூரிய தாராங்கனே திவ்ய தேக சதேஜபனே தேஜ போலிஜே. சந்திரன் கிட்டேந்து ஒளி, சூரியன் கிட்டேந்து ஒளியும் வருது, வெப்பமும் வருது. தாராங்கனே
நட்சத்திரங்கள்லாம் மேல இருக்கு, அங்கேருந்து நம்மளுக்கு பளிச்சு பளிச்சு ஒளி தெரியறது. இதெல்லாம் ஒளி வெப்பம் எல்லாம் நம்மளுக்கு தெரியறதுக்கு காரணமே அதுல தேஜ அப்படிங்கிற பூதம் இருக்கிறதுனால. வன்ஹி மேகி வித்யுல்லதா, அருமையான விஷயங்கள் இதெல்லாம் இந்த தெரிஞ்ச விஷயம் தான். ஏற்கனவே சொல்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இவர் இப்படி எடுத்து காமிக்கும் போது ஆஹா அப்படின்னு தோணுறது. மின்னல் மின்னறது மழைக்காலத்துல மேல மேகத்துல. மேகம் தானே இருக்கு, கருகருன்னு இருக்கிற மேகம் தானே, நீருண்ட மேகம்தான். ஆனா அப்பேற்பட்ட மேகத்திலையும் வித்யுல்லதா, மின்னல் மின்னறது. அந்த மின்னல் மின்னறதே, அந்த மின்னல் தேஜ அப்படிங்கிற பூதத்துடைய அம்சம்தான் அங்க மின்னலாக தெரியறது. அப்போ மேகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி அவர் ஜலத்தை பத்தி பேசும் பொழுது மேகமே ஜலம்தான் அப்படிங்கறதையும் சொன்னார். மேகத்தை பார்க்கும் பொழுது அதுல ஜலம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோன்னார். ஏன்னா மழை பெய்யறது, அதனாலதான் அதுல ஜலம் இருக்கு. அதே சமயத்துல மேகத்துல மின்னலும் தெரியறதுனால தேஜஸுடைய அம்சமும் அதுல இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோ. வன்ஹி சிருஷ்டி சம்ஹாரிதா, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிறது உண்டாகிறதே, அதுல சம்ஹாரம் அப்படிங்கிறது சிருஷ்டிக்கு உண்டாகிறதே அது வன்ஹி அக்னி. அந்த அக்னி ஜுவாலை இருக்கே, பிரளய அக்னி இருக்கே, அந்த பிரளய அக்னி தான் எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்றதே. அந்த சிருஷ்டிய சம்ஹாரம் பண்ணக்கூடிய அக்னி தேஜஸுடைய அம்சம். அந்த அக்னி எப்படின்னா வன்ஹி சாகரா ஜாலிதா வடவானொலு. வால்கேனோன்னு சொல்றோமே, பூமிக்கு உள்ளேந்து வால்கேனோ வரது இல்லையா, அதுவுமே தேஜஸுடைய அம்சம்தான். பூமியில ஏதோ மலைக்கு மேலேந்து மாத்திரம் வால்கேனோ வருதுன்னு நினைக்க வேண்டாம், சாகரத்துக்கு உள்ளேந்தும் வருமாம். அதுக்கு வடவானலுன்னு பேர். வடவா அனலம், சமுத்திரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அக்னி சமுத்திரம் மேல இருக்கே தவிர அந்த அக்னி கிளம்பி விடுத்தனா சமுத்திரத்தை வத்த அடிச்சுடும். வன்ஹி சாகரா ஜாலிதா. வன்ஹி சங்கராச்சே நேத்ரீன்சா, பரமசிவனான சங்கரனுடைய 3வது கண்ணு நெத்தியில இருக்கே, அந்த நெத்தியை திறந்தா அதுல இருந்து என்ன வருது? வன்ஹி அக்னி வருது. அந்த அக்னி வருது இல்லையா, அது தேஜஸ் அப்படிங்கிற பூதம் தான். வன்ஹி காலாச்சே சுதேச்சா. உங்களுக்கு எவ்வளவு வயசாருது? 5 வயசு ஆறுது. கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் கேட்டா எவ்வளவு வயசாச்சு? 20 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு வயசாகிறத சொல்லறோம். இந்த லோகத்துல எதை பார்த்தாலுமே காலத்துக்கு உட்பட்டதாக தான் இருக்கு இல்லையா. காலம் எல்லாரையும் கபலீகரம் பண்றது அப்படிங்கிறார். காலம் இருக்கே, காலத்துக்கு ஒரு பெரும் பசியாம். காலத்துக்கு அந்த பெரும் பசி இருக்கிறதுனாலதான் காலம் எல்லாத்தையும் முழுங்கிறது. எவ்வளவு அழகா இருக்குது சொல்றது. காலத்துக்கு பசினோ காலத்துக்கு முழுங்கிறதோ நம்ம பசியோ நம்ம முழுங்கிறதோ மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். காலம் அப்படிங்கிறது இருக்கே, காலம் அப்படிங்கிறது தர 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 தரன்னு இந்த பிரபஞ்சத்தையே இழுத்துண்டு போறது. இந்த பிரபஞ்சத்துக்கும் சிருஷ்டிக்கும் வயசு காமிக்கிறதே காலம்தான். தான் தன்கிட்ட எல்லாத்தையும் வாங்கி வச்சுடுறது, தன்கிட்டயே எல்லாத்தையும் கபலீகரம் பண்றது காலம். அந்த கபலீகரம் ஏன் காலத்தால பண்ண முடியறது? ஏன்னா காலமே, அதுவும் காலத்துக்கு இருக்கிற இந்த பசி இருக்கே, காலத்துக்கு இருக்கிற பசி தேஜஸ் அப்படிங்கிற பூதத்துடைய அம்சம். வன்ஹி பரீக பூகோளாச்சா தேஜபோலிஜே. இந்த பூகோளத்தை முழுக்க இந்த அக்னி எல்லா இடத்திலும் பரீக அப்படியே சுத்தின் இருக்கு. காலாக்னி அப்படிங்கிறது இந்த பூகோளம் முழுக்க அப்படியே சுத்தி இருக்கு. தேஜபோலிஜே, அது தேஜ அப்படிங்கிற பூதத்துடைய அம்சம். தேஜஸ் தான் அது. அப்போ எப்படி பிருத்திவிக்கு சங்கேதம் சொன்னாரோ, பிருத்திவிக்கு சங்கேதம் என்ன சொன்னார்? ஜடமாக இருக்கிறது, கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அது மாதிரி ஆப்பக்கு என்ன சங்கேதங்கள் சொன்னார்? மிருதுவாக இருக்கிறது, வழிஞ்சின்று ஓடக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லிட்டு வந்தார் இல்லையா. அது மாதிரி தேஜஸுக்கு என்ன சின்னங்கள்னா ஜே ஜே பிரகாச ரூப. எதெல்லாம் எங்கெங்கெல்லாம் பிரகாசம் தெரியறதோ அங்க தேஜ இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. தே தேஜாச்சே சுரூப, தேஜஸுடைய சுரூபம் தான் பிரகாசம். சோஷக உஷ்ணாதி ஆரோப தேஜபோலிஜே. எதெல்லாம் வத்த அடிக்கிறதோ சோஷக. இப்ப இருந்தது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த தீர்த்தங்கானம் வத்தி போயிடுத்து. இங்க ஈரமா இருந்தது உணர்ந்து போயிடுத்து. அந்த தட்டாக்கமே வத்தி போயிடுத்துன்னு சொல்றோமே, அதெல்லாம் எப்படி வத்தி போச்சு? தேஜஸுடைய பிரபாவம் தான். தேஜஸ் அங்க ஆக்கிரமிச்சதுமே அதெல்லாம் வத்தி போகிறது. சோஷக
உஷ்ணாதி ஒரே உஷ்ணம், ஒரே சூடு, இதெல்லாம் தேஜஸுடைய அம்சம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. சோஷக உஷ்ணாதி ஆரோப தேஜஸானாவே. அடுத்தது வாயு அப்படிங்கிற பூதத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். வாயோ ஜானாவா சஞ்சல. வாயு அப்படிங்கிறது ஒரு இடத்துல நிற்காது, எப்பவுமே சஞ்சலமாக இருந்துருக்கும். வாயோ ஜானாவா சஞ்சல. சைத்தன்ய சேத்தவி கேவல. சஞ்சலத்துவமே நம்ம பார்த்தோம்னால் எதுவுமே அப்படியே இருந்தபடியே இருந்தா ஜடம்னு சொல்றோம். எதுலையுமே கொஞ்சம் அசைவு, கொஞ்சம் மூமெண்ட் தெரிஞ்சுன்னா லைவ்லியா இருக்குன்னு சொல்றோம். அப்போ லைவ்லியா இருக்கிறது தான் சேத்தனம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியறது. லைவ்லினஸுக்கும் சைத்தன்யத்துக்கும் காரணம் வாயு. வாயோஜானாவா சஞ்சன சைத்தன்ய சேத்தவி கேவல. வரும்னு நின்றுக்கிற ஒரு பெரிய மரத்தை கூட இப்படியும் இப்படியுமா ஆட்டி படைக்க முடியறது வாயுனால. சேத்தவி பார்த்ததுன்னா அந்த மரத்துக்கு ஒரு சைத்தன்யம் அது ஏதோ ஒரு பாட்டுக்கு ஆட்டம் ஆடுற மாதிரி இருக்கு. ஆனா மரம் தானா ஆடாதே, மரத்தை ஆட்டி படைக்கிறது எது? அந்த காத்து தாண்டியா. வாயு எல்லாரையும் ஆட்டி படைக்கிறது. சைத்தன்ய சேத்தவி, சேத்தவி அப்படிங்கிறது ஆட்டி படைக்கிறது கேவல. அதனால வாயு சைத்தன்யம், லைவ்லினஸ், லைஃப், இது எல்லாத்துக்கும் காரணம் வாயு தான், ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் வாயு இருக்கிறதுனால்தான் போலனே சாலனே சகல வாயோமுலே. இதோ நான் பேசுறேனே, நான் பேசணுமானால் வாயுடைய சஞ்சாரம் என் இடத்திருந்தாதான் நான் பேசவே முடியும். வாயுடைய சஞ்சாரம் சரியாக இருந்தால்தான் தான் நடக்க முடியும், ஓட முடியும். வருது போக்குவரத்து எல்லாமே வாயுனாலதான். ஹாலே டோலே துத்துகா பவன. எப்படி வழியில் இருக்கக்கூடிய மரமட்டைய வாயு ஆட்டி வைக்கிறதோ, நம்மளமையுமே வாயு ஆட்டி வைக்கிறது. ஹாலே டோலே, நம்ம ஆடுறதோ அசைகிறதோ, தித்துகா பவன, பவனம் வாயுடைய சஞ்சாரம் நமக்குள்ள இருந்தாதான் நம்மளே அசைவோம். மரத்தை வழியிலேருந்து அசைய வைக்கிறது வாயு. நம்மள வாயு நம்ம உள்ளே இருந்தே இருந்து நம்மளை அசைய வைக்கிறது, பேச வைக்கிறது அப்படிங்கிறார். இது நம்ம எப்பவுமே பாக்குறது தானே. ஆனா இந்த கண்ணோட்டத்துல என்னைக்காவது பார்த்தது உண்டா? ஆனா அருமையான இந்த கண்ணோட்டத்தை எடுத்து கொடுக்கிறார் பாருங்க சமர்த்தர். நாம் எல்லாரும் நடக்கிறது, நடமாடுறது, பேசுறது, இது எல்லாத்துக்கும் காரணம் நமக்குள்ள வாயு அப்படிங்கிற பூதத்துடைய சஞ்சாரம் இருக்கிறதுனாலதான். காஹி நச்சலே பவனே வின. பவனம் இல்லையானால் எதுவும் நடக்காது. சிருஷ்டி சாலாயா காரண. நானு நீ அசையறத விடு, மரமட்டைகள்லாம் அசையறத விடு, இந்த சிருஷ்டியே அசையனமானால் எந்த லெவலுக்கு போயிட்டார் பாருங்க. என்னை ஒன்னி ஆட்டி வைக்கிறது தான் மாத்திரம் வாயு நினைக்காதே. இந்த சிருஷ்டி சாலாயா காரண, இந்த சிருஷ்டியவே பிரவர்த்திக்க வைக்கிறது, இந்த சிருஷ்டிக்கு அசைவு கொடுக்கிறது வாயு அப்படிங்கிற பூதம் தான். மூலத்தோ வாயு, மூலமா வாயு அப்படிங்கிற பூதம் இல்லையானால் இந்த சிருஷ்டிக்கே அசைவு இல்லாம போயிடும். அப்போ சலனம், ஆடுறது, அசைறது. வளன அப்படிங்கறத வளையறது. ஆணி பிராசாரண, பரவறது. இங்க ஒரு அகரபத்தை ஏத்திட்டோம்னா பக்கத்தாம்பரைக்கும் போய் அந்த அகரபத்தை மணக்கணுமானால் இங்கேருந்து வாயு தூக்கின்னு அங்க போனாதான் உண்டு, தானா இது போகாதே. அதனால பரவறது, பரவிக்க வைக்கக்கூடிய தன்மை வாயுடையது. அதனால வாயுனா வெறும் காத்துன்னு நினைக்க கூடாது. அதுதான் சொல்ல வர்றாரு இங்க. வாயுனா வெறும் காத்து இல்ல, பரவிக்க வைக்கிறது வாயு. அதனால் ஒரு கால் எங்கேயாவது காத்து அடிக்கிறது காணல, ஆனா ஒண்ணு பரவறது தெரியறதுன்னா அங்க வாயுடைய வேலை நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். எங்கேயும் ஒரு கல்லோ மண்ணோ தெரியல, ஆனா ரொம்ப கடினமான ஒரு வஸ்து தெரிஞ்சுன்னா அங்க பிருத்திவியுடைய அம்சம் இருக்குன்னு தெரியணும். ஒரு இடத்துல போய் பார்த்ததுன்னா அங்க தண்ணீர் எல்லாம் ஒன்னும் தெரியல, ஆனா மிருதுவா இருக்கு, சீதளமா இருக்கு, சாஃப்டா இருக்கு அப்படின்னா அங்க ஜலத்துடைய தன்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி அக்னியை காணும், ஆனா ஒரே உஷ்ணம் இருக்குன்னு அங்க தேஜஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சலனம் இருக்கு, காத்து அடிக்கிறது தெரியல, ஃபேன் போடல, வழியிலிருந்து காத்து வீசலை, ஆனா சலனம் இருக்கு.
ஒரு சின்ன புழு ஊடுறதுனாலும் அந்த புழுவுடைய சலனத்துக்கு காரணம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய வாயு. அப்படிங்கிற அளவுக்கு சூக்ஷ்மமா அந்த பூதத்தை எப்படி கவனிச்சு இந்த பூதம் இங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு சொல்லித்தரார் சமர்த்தர். ஏன் இதை சொல்லித்தரார்? இதெல்லாம் சொல்லித்தர மூலமா நம்ம திருஷ்டியை சூக்ஷ்மமா ஆக்கிண்டே போறார். பிரம்மத்தை புரிஞ்சுக்கணுமானாலும் அதி சூக்ஷ்மமாக நம்ம திருஷ்டி போகணும். அதி சூக்ஷ்மமா பிரம்மத்துடைய லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாஞ்சபௌத்திக லெவல்ல நம்ம திருஷ்டியை சூக்ஷ்மமா மாத்தி கொடுக்கிறது சமர்த்தருடைய வேலை. சலன வளன ஆணி பிராசாரண, அதனால சலனம் இருக்கிறதும் எதுவாது வளைஞ்சு போகிறதுனாலும் எதுவாது பரவறது அப்படிங்கிறதுனாலும் நிரோத தடுத்து நிறுத்துறது. எப்படி வாயு சலனமாகவும் இருக்கோ அதே சமயத்துல வாயுனால தடுத்து நிறுத்தவும் முடியும். நிரோத ஆணி அகோச்சர, அப்படியே சஞ்சலமாக இருக்கிறது தடுத்து நிறுத்துறது. சகல ஜானாவா பவன சஞ்சல ரூபி. நிரோத ஆணி அகோச்சன, திடீர்னு தடுக்கிறது திடீர்னு விடுறது. திடீர்னு இப்போ காத்து அடிக்கும் பொழுதே மழைக்காலத்தை பார்க்கிறோம் இல்லையா, சோனு காத்து அடிக்கிறது திடீர்னு நிக்கிறது, திடீர்னு சோனு அடிக்கிறது திடீர்னு நிக்கிறது இல்லையா. அப்படி நின்னு விட்டு வருது நிரோத ஆணி அகோச்சன. இதெல்லாமே பவனத்துடைய வேலை. பவனம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் பவனம் சஞ்சல ரூபம். சஞ்சலம் அப்படிங்கிறது கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்க கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் ஜாஸ்தி, இதுதானே சஞ்சலத்துவம். ஒரே மாதிரி எந்தூர்த்துனா சஞ்சலத்துவம் தெரியாது. மாற்றம் அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுனா தான் சஞ்சலத்துவம். அப்போ வாயு அப்படிங்கன்னா மாற்றங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது வாயுடைய தன்மை. சஞ்சல ரூபி வாயு ஒரே மாதிரி எப்போ இருக்காது. அளவு மேல கீழ் ஆகலாம், அதோட கதி மேல கீழ் ஆகலாம், என்னவனா ஆகலாம். அப்படி இருக்கும் பொழுது முக்கியமா சொல்றார், நம்மக்குள்ள வாயு அப்படிங்கிறது சிருஷ்டிக்குள்ள எந்த ஜீவஜந்துவையும் பார்க்கலாம். அது என்னன்னா பிராண வாயுவதான், அதனால பிராணன்னே சொல்லுறோம். வாயு இல்லையானால் சிருஷ்டி கிடையாதுன்னு சொன்னார் இல்லையா. இப்போ சிருஷ்டி சாலாயா காரண, இந்த சிருஷ்டியை நடத்தணும்னாலே வாயு இல்லைன்னா முடியாது. பாக்கி எல்லா பூதமும் இருந்து வாயு மாத்திரம் இல்லையானால் சிருஷ்டி முழுக்க ஜடமாகவே இருக்கும், எதுவும் நகரவே நகராது. அதனால சிருஷ்டிக்கு ரொம்ப மூலமா இருக்கிறது முக்கியமா இருக்கிறது வாயு தான். அதனாலதான் வாயுக்கு பிராணன் அப்படிங்கறதே பேரு. அந்த வாயு இருக்கே பிராண அபான ஆனி வியான சௌதா உதான ஆனி சமான. பிராணனை 5 விதமாக பிரிக்கிறது நம்ம சாஸ்திரங்கள். பிராண அபான வியான உதான சமான அப்படிங்கறத 5ஆ பிரிக்கிறது. பிராணன் வாயு அப்படிங்கிறது பிராணனே நம்மளுக்கு, அது இந்த 5 விதமான முக்கிய பிராணங்களா இருக்கு. இந்த 5 முக்கிய பிராணங்கள் இருக்கே, இந்த 5 முக்கிய பிராணத்துக்கு உப பிராணம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா நாக கூர்ம கர்க்கஷான தேவதத்த தனஞ்சயே. நாக கூர்ம கர்க்கஷ தேவதத்த தனஞ்சய அப்படிங்கிறது 5 உப பிராணங்களும் இருக்கு. இந்த 5 பிராணங்களுக்கு இப்போ பிராண அபான வியான உதான சமான நாக கூர்ம கர்க்கஷ தேவதத்த தனஞ்சயே. இந்த வாயு அப்படிங்கிற பூதம் இந்த 5 பிராணன் 5 உப பிராணன் இப்படி எல்லா இடத்திலையும் வியாபித்து இருக்கு. பிராணன் அப்படிங்கிறது இருக்கே, வாயுடைய பிராணன் அப்படிங்கிற ஒரு பாகம் இருக்கே, அந்த பாகத்துக்கு ஸ்தானம் ஹிருதயம். அபானம் அப்படிங்கிற பாகம் இருக்கே, அதுக்கு ஸ்தானம் குதம், அதாவது பிருஷ்டபாகம். வியான அப்படிங்கிறது நம்மளுடைய சரீரம் முழுக்க வியாபித்திருக்கு, சரீரம் முழுக்கவே அதுக்கு ஸ்தானம் தான். உதானம் அப்படிங்கிறது தான் கண்டத்துல இருக்கு, அதனாலதான் நம்மள பேச முடியறது, குரலும் வருது. சமான அப்படிங்கிற வாயுடைய ஸ்தானம் நாபில இருக்கு. ஹிருதயத்துல இருந்து பிராணன் நம்மளை ஜீவிதமாக வைக்கிறது. குதத்துல இருந்துட்டு அதாவது பிருஷ்டபாகங்கள்ல இருந்துட்டு அபானம் அப்படிங்கிற பிராணன் நம்மளுக்கு மலமூத்திர விசர்ஜனத்துக்கு உதவி பண்ணுறது. வியான அப்படிங்கிற பிராணன் சரீரம் முழுக்க பரவி இருக்கிறதுனால நம்மளுடைய ஜாயின்ஸ் எல்லாம் இருக்கே, அந்த ஜாயின்ஸ் எல்லாம் அசைய வச்சு நம்மளை நடமாட வைக்கிறது, எல்லா காரியங்களும் பண்ண வைக்கிறது. உதான அப்படிங்கிற பிராணன் இருக்கே, இது கண்டத்துல இருக்குன்னு சொன்னோமே, அது அன்னம் ஜலம் இது ரெண்டுத்தையும் விபாகம் பண்ணி கொடுக்கிறது. அதுக்கு மேல ஸ்வப்ன தர்ஷனமும் பண்ணி வைக்கிறது.
அந்த உதானங்கிற பிராணன் தானாம். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். சமான அப்படிங்கிற பிராணன் அப்படிங்கிற வாயு இருக்கே, அதுக்கு ஸ்தானம் நாபின்னு சொன்னோம். அது நம்மளுடைய சரீரம் முழுக்க நம்ம என்னெல்லாம் அன்னம் சாப்பிட்றோமோ, என்னெல்லாம் ரசங்கள் தீர்த்தங்கள்லாம் சாப்பிட்றோமோ, அது எல்லாத்துடைய சத்தையும் அதுதான் எல்லா இடத்தையும் ஜாட்டராக்னியாக இருந்துட்டு, நாபியில இருந்துட்டு ஜாட்டராக்னி கூட சேர்ந்து நாம் என்னெல்லாம் பக்ஷிக்கிறோமோ அதெல்லாத்தையும் ஜாட்டராக்னி தகிச்சு கொடுக்கும். அதை சமான அப்படிங்கிற வாயு நாபி கமனத்துல இருந்துட்டு அங்கேருந்து நம்ம சரீரம் முழுக்க அதை எல்லா பாகங்களுக்கும் போய் அந்த சத்தை போய் சேர்த்து விடுறது இந்த சமான அப்படிங்கறதுடைய வேலை. உபப்பிராணங்கள் சொன்னோமே 5, அதுல நாக அப்படிங்கிற உபப்பிராணம் தான் ஏப்பத்துக்கு காரணம். கூர்ம அப்படிங்கிற உபப்பிராணம் இருக்கே, நம்மளுடைய கண்ணு மூடி திறந்து மூடி திறந்து மூடி திறந்துன்னு பண்றது இல்லையா, கண் இமைகள். அந்த கண் இமைகள் கண் மூடி திறக்கிறதுக்கு காரணம் கூர்ம அப்படிங்கிற உபப்பிராணனுடைய வேலை. கர்க்கச கர்க்கச அப்படிங்கிற உபப்பிராணனுடைய வேலை என்னன்னா தும்மல் தும்மறது. இதனாலதான் கர்க்கச அப்படிங்கிற பிராணன் இருந்ததுனால தான் தும்ம முடியும். இதெல்லாம் தேவை நம்மளுக்கு. அது மாதிரி தேவதத்த அப்படிங்கிற உபப்பிராணம் இருக்கே, இதுதான் நம்ம கொட்டாவி விடுறதுக்கு காரணம். தனஞ்சய அப்படிங்கிற பிராணம் செத்தத்துக்கு அப்புறமும் சரீரத்துக்குள்ள அந்த பிராணன் வியாபித்துட்டே இருக்கிற வேலையா அந்த தனஞ்சய அப்படிங்கிற உபப்பிராணத்துக்கு. ஜித்துக்கே காஹி ஹோத்தே சலன தித்துக்கே வாயோச்சே லட்சண. மூலத்தகா பார்த்தோமானால் சலனம் எங்க இருக்கோ, அசைவு எங்க இருக்கோ, அங்க வாயுடைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. சந்திர சூரிய தாராங்கன வாயோச்சி தர்த்தா. சந்திரனுடைய இடத்துல இருக்கு, வாயுடைய இடத்துல இருக்கு, சூரியனுடைய இடத்துல இருக்கு, நட்சத்திர மண்டலங்கள்லாம் தன்னுடைய இடத்துல இருக்கு. இது எல்லாமே அந்தந்த இடங்களுக்கு யாரு பிடிச்சு வச்சுக்கிறாதாங்க. சந்திரனை அந்தந்த ஸ்தானத்திலையும் எல்லாரையும் அந்தந்த ஸ்தானத்திலையும் ஜாகிரதையா பிடிச்சு வச்சுக்கிறது வாயுதானம், எல்லாரையும் பிடிச்சு வச்சுக்கிறார். அப்ப சலனம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கும் அங்கும் சலனம் பண்றது மாத்திரம் இல்ல, எல்லாத்தையும் சலனம் பண்ணிண்டே தரிச்சுட்டு இருக்கிறது வாயுடைய வேலை அப்படின்னு. வாயுடைய முக்கியமான ஒரு பிராணன், முக்கியமாக இருக்கக்கூடிய பூதம், அதை பத்தி சொன்னார். நாளைக்கு ஆகாசத்தை பத்தி சவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம